இப்போ ஒரு கணவன் மனைவி திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு. பட் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அந்த 1 இயர்க்குள்ள நடக்கல. இன்னைக்கு கொஞ்சம் காலம் போகுது. அப்பவும் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருக்கே தவிர, அது குழந்தை பாக்கியம் வரைக்கும் போகல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல 3, 7, 11 அதிபதிகள் எப்பொழுதுமே புதனுடைய நட்சத்திரங்களிலோ, கேதுவுடைய நட்சத்திரங்களிலோ, சனியுடைய நட்சத்திரங்களிலோ இருக்கக்கூடாது. யாரு? 3, 7, 11 இந்த அதிபதிகள் புதனுடைய நட்சத்திரத்திலோ, கேதுவுடைய நட்சத்திரத்திலோ, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்களுக்கு வீடு கொடுத்தவங்களும் இந்த புதன் நட்சத்திரத்திலோ, கேது நட்சத்திரத்திலோ, சனி பகவான் நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது. இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஜாதகத்துல புதனுக்கு சாரம் கொடுத்தவர்கள், புதனுக்கு வீடு கொடுத்தவர்கள், அதே சமயத்துல கேதுவுக்கு சாரம் கொடுத்தவர்கள், கேதுவுக்கு வீடு கொடுத்தவர்கள், சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர்கள், இவர்களுடைய நிலைமையும் பார்க்கணும். ஏன் இவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல 3, 7, 11 பாவங்கள் கிடக்கூடாது. 3, 7, 11 பாவாதிபதிகள் கிடக்கூடாது. 3, 7, 11 பாவாதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவர்கள், 3, 7, 11 பாவாதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தவர்கள், இவர்கள் அனைவருமே நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் காலாகாலத்தில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, வீரியம் கெட்டு போனால் காரியம் கெட்டு. அப்போ 3ஆம் அதிபதி கிடக்கூடாது. 7ஆம் அதிபதிங்கிறது தாம்பத்திய இன்பத்தை கொடுக்கறது. அந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. 11ஆம் இடங்கிறது ஜாதகருக்கு திருப்தியை கொடுக்கறது. அந்த திருப்தியை தரக்கூடிய 11ஆம் பாவம் கிடக்கூடாது. அப்போ கல்யாணங்கிறது நடந்தாலுமே தாம்பத்தியம் சிறப்பாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பெயரளவில் தாம்பத்தியம் இருந்தால் பெயரளவில் தான் எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு அடிப்படையில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது 3, 7, 11 பாவங்களை துல்லியமாக கணித்தால் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த 3, 7, 11 பாவங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கும், குருவும் பாதிக்கப்பட்டிருப்பார். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்தால் மட்டுமே புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.